எழுதுறது வந்து எனக்கு பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு இன்டர்னல் ப்ளஷர் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை தான் என்னோட ரைட்டிங் ப்ராசஸே இருக்கும். நான் எழுதியும் ரிலீஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. ஏதோ ஒரு ஈவினிங், ஏதோ ஒரு ரஷ்ஷுக்குள்ளாடி இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் என்னோட ஒரு செல்ஃப் ப்ளஷருக்காக நான் எழுதுறது, அதை பாட்டாக பண்ணுறப்போ தான் அது இன்னும் இயல்பாகவும் ஒர்க் ஆகுற மாதிரியும் இருக்கும். ஸோ என்னோடய ப்ராசஸ் வந்து வாழ்வியல் சார்ந்ததாக இருக்கும். இப்போது லைஃப் ஸ்டைல் என்னோடய பாட்டுகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும். மைரா போச்சு அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு ஹேர் லாஸை பற்றின ஒரு சிம்பிளான மேட்டர், ஒரு வாழ்வியல் சார்ந்தது. அதே நேரத்தில் வாழ்வியலில் பொலிட்டிக்கலான ட்ராக்ஸுமே இருக்கும். அரசியல், காதல், நட்பு, பொருளாதாரம் எல்லா மேட்டருமே இந்த வாழ்வியலுக்குள்ளாடி வரது தான். என்னோடய சாங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே வாழ்வியலாக இருக்கும். இப்போது அரசியலாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் என்னோட படிப்பினைக்கு ஏற்றவாறு அந்த மாதிரி எனக்கு அதில் என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாளுக்கு நாள் என்னோடய பாட்டோட கண்டென்ட்டும் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இப்போது ஆல்ரெடி நான் பொலிட்டிக்கை பற்றியும் அரசியலை பற்றியும் ஒரு புரிதலோடு இருப்பேன். அந்த டைமில் எழுதின என்னோடய பாட்டை பார்த்தா ஓகே, அந்த அளவுக்கு மெச்சூராக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் என்னென்ன டே பை டே என்னென்ன கற்றுக்கிறேனோ அந்த மாதிரி தான் என்னோட பாட்டும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.